Victory begins at Vidyalakshmi. A very pleasant morning to one and all. Myself Shakila, Department of Physics. So இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா class 12 physics unit 1 electrostatics. So இந்த சாப்டர்ல இருக்கிற important terms, definitions, derivations, numerical problem எல்லாமே one by one டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஜென்ரலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பலூன்ல ஒரு நீடில இன்சர்ட் பண்ணா அது என்ன ஆகும்? அது பர்ஸ்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு முன்னாடி நான் பண்றேன், பாருங்க. ஸோ இதே தான் பண்றேன். பலூன் இருக்கு, நீடில உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகல. ஓகே, வாட் இஸ் த ரீசன்? ஸோ திஸ் த பிசிக்ஸ். என்ன அப்படின்னா, இதுக்கு ரீசன் வந்து டியூ டு டென்ஷன் அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த பலூனை நம்ம ஸ்ட்ரெச் பண்றப்ப எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ட்ரெச் ஆகாது. ஓகே, ஸோ மிடில்ல வந்து ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெச் ஆகும், பாட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு திக்னஸ் அதிகமா இருக்கும், டென்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப டென்ஷன் கம்மியா இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நீடில உள்ள இன்சர்ட் பண்றப்ப கண்டிப்பா அது பர்ஸ்ட் ஆகாது. ஓகேவா? சோ அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து எலாஸ்டிசிட்டியும் ஒரு ரீசன் தான். ஓகேவா? சோ எலாஸ்டிசிட்டி இந்த இடத்துல நமக்கு ரொம்ப இதா இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு நீடில இன்சர்ட் பண்றப்ப இந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட அப்கமிங் வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ லெட் வி ஸ்டார்ட் த யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் 1. சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ். சோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம பார்க்குற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா சார்ஜ். என்ன சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ நம்ம இந்த யூனிவர்ஸ்ல என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். சோ ஆட்டம் இஸ் நத்திங் பட் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், தட் இஸ் இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சோ அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அதே மாதிரி அதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சார்ஜ். ஓகேவா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வாட் இஸ் மீன் பை சார்ஜ்? சார்ஜ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெயிட், ஒரு மாஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்க்கு கண்டிப்பா வந்து சார்ஜ் இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம படிக்க போறது சார்ஜ் என்ன, சார்ஜோட ப்ராப்பர்ட்டி என்ன, சார்ஜை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அதே மாதிரி சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா கூலும். ஓகேவா? சோ இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Q. வாட் இஸ் த டினோஷன் ஆஃப் சார்ஜஸ்? Q. ஓகேவா? சோ நம்ம உடம்புலயுமே வந்து கண்டிப்பா சார்ஜ் இருக்கு. சோ சார்ஜ் இருக்கிறதால தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆகுது, இல்ல ஏதோ ஒரு போன் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்ரே பண்றப்ப சோ உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நமக்கு கிளியரா தெரியுது அப்படின்னா சோ நம்ம உடலுமே கண்டிப்பா வந்து சார்ஜஸ் இருக்கு. ஓகே, சோ இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சார்ஜ். சோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, சோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the total electric charge is must be constant. Okay va? Total electric charge is must be constant. The charge can neither be created nor be destroyed. So இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரிதான் the charge neither be created nor be destroyed, but the charge will be transferred from one form to another. Okay, so இதுதான் வந்து conservation of charges அப்படின்னு சொல்லலாம். And next quantization of charge. So இது வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 மார்க் questions. What does mean by quantization of charge? So இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். ஸோ அதுக்காக ஈஸியா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன இது? ஸோ என்ன குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு குலோப் ஜாம் ஒரு பவுல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ இப்போ இந்த பவுல்ல எத்தனை ஜாமுன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பவுல சார்ஜா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ உள்ள இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8. சோ அப்ப கவுண்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 8 இன்டு எலக்ட்ரான். சோ அப்ப அதுதான் இதோட சார்ஜ். ஓகேவா? சோ அதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the charge Q on any object is equal to an integral multiple of this
fundamental unit of charge. Okay, so அததான் என்ன denote பண்ணிருக்காங்க, that is q is equal to n into e. நான் சொன்னேன் இல்லையா, so n ன்றது அதோட count. so okay, எத்தனை இருக்கு அப்படின்றது. so electrons ஓட constant value, so that is 1.6 into 10 to the power of minus 19 coulomb. so அப்ப எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, that is q is equal to n into e. so எத்தனை electrons இருக்கு அப்படின்றத so நம்ம வந்து ஒரு மல்டிபிள் integral multiple of this fundamental unit of charge தான் quantization of charge அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்குல்ல. சோ ஃபர்ஸ்ட் பர்சன் quantization of charge ன்னு வரப்போ உங்களுக்கு எது ஞாபகம் வரணும், குலோப் ஜாம் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா, சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நீங்க வந்து மேட்ச் பண்ணி படிக்கிறப்ப அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வரும், மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. So அந்த quantization of charge அப்படின்னா the fundamental integral multiple of fundamental unit of charge தான் நம்ம என்னன்னு சொல்றோம், quantization of charge அப்படின்னு சொல்றோம். So what is the formula for charge? That is q is equal to n into e. E ஓட constant value 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Okay, clear? And next one is the charge of an electrons அப்படின்னா minus 1.6 into 10 to the power of minus 19 coulomb, and the charge of the proton is plus 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Okay, clear? So first you understand the concept of charge. Charge na enna, charge oda properties enna, so ada base panna definition quantization of charge na ennandradha paathom. So clear ah? So 2 mark la irukra first ஒரு definitions வந்து quantization of charge. Clear? And next coulombs la. So இப்போ வந்து நம்ம ஒரு சார்ஜ் இருக்கு, so சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். so next கூலும்ஸ். so கூலும்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், so அவர் என்ன ஃபைண்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு. so இப்போ சார்ஜ்ல ரெண்டு விதமான சார்ஜஸ், ஒன்னு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். so நமக்கு ஆல்ரெடி தெரியும், so பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரிப்பிள் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். so இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானங்க. சோ இப்ப இதே நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வீட்லயே கூட மோஸ்ட்லி அம்மாவுக்கு யாரை பிடிக்கும், அவங்களோட பையனை தான் பிடிக்கும். அப்பாவுக்கு யாரை பிடிக்கும், அவங்களோட பொண்ணை தான் பிடிக்கும். சோ அப்ப எப்பவுமே வந்து என்ன, ஆப்போசிட் தான் எப்பவுமே என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். சோ அதே மாதிரிதான் இங்கேயுமே வந்து என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பிள் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, சோ அப்ப எனக்கு இதுல ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. என்னென்ன ஃபோர்ஸ், ஒன்னு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்னு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சோ அப்ப அந்த ஃபோர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து கூலும்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சோ அப்ப ரெண்டு சார்ஜ், ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். சோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா, சோ அப்ப எனக்கு இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கிற நான் ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா டிரைவ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சோ அதாவது the force is directly proportional to product of the two charges. The force is directly proportional to product of the two charges and inversely proportional to square of the distance between them. So இதுதான் வந்து Coulomb's law ஓட statement. So அப்ப அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுறப்ப the force is directly proportional to Q1 and Q2 and the force is inversely proportional to square of the distance between them. So அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுறப்ப என்ன ஆகும், the force is directly proportional to Q1 Q2 by R square. Okay, clear? The product of the two charges, that is Q1 and Q2, and inversely proportional to square of the distance between them. So இதுதான் வந்து Coulomb's law ஓட statement. Okay, clear all of you? So first charge na என்னன்னு பார்த்தோம், next charge ஓட properties என்னன்னு பார்த்தோம். அந்த ரெண்டு charges இருக்கிறப்ப அந்த ரெண்டு chargesக்கு நடுவுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத கூலும்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா டிரைவ் பண்ணிருக்காரு. ஓகே, கிளியர்? எஸ். அண்ட் நெக்ஸ்ட், சோ இப்போ இத வந்து நம்ம வெக்டர் ஃபார்ம்ல சொல்லணும். எப்படி வந்து இப்போ நம்ம வெக்டர் ஃபார்ம்ல, ஃபோர்ஸ் இஸ் a வெக்டர் குவாண்டிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து ரெண்டு சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜஸ் நான் எப்படி வந்து வெக்டர் ஃபார்ம்ல சொல்லலாம் அப்படின்னா, the force on the point charge Q2 exerted by another point charge Q1. so அப்ப அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபோர்ஸ், இது ஃபர்ஸ்ட் சார்ஜோட பாயிண்ட், இது வந்து செகண்ட் சார்ஜோட. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட், இது Q, இது இன்னொன்னு. சோ அப்ப இது என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம், இது செகண்ட்னு வச்சுக்கலாம். சோ இப்போ இது வந்து எனக்கு சைலண்டா இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு செகண்ட் சார்ஜ் இது மேல வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணுது. சோ அப்ப அது எப்படி நம்ம டினோட் பண்ணலாம், F21 வெக்டர். ஓகேவா, சோ இப்போ நான் உனக்கு ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், that is F is directly proportional to Q1 Q2 by
r square. So அப்ப இந்த directly proportional remove பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு constant term include பண்ணுவோம் இல்லையா? So that is k. Okay. So k ஓட value வந்து என்ன அப்படின்னா that is k is equal to 1 by 4 pi epsilon naught. Is it clear? And one more thing. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து F21 அதாவது எனக்கு இந்த செகண்ட் சார்ஜ் மேல ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல செகண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது தட் இஸ் F21 வெக்டர் அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஆர் ஸ்கொயர் இங்க வந்து R12 கேப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸ் என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரப்ப இந்த இடத்துல F21 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 12 அப்படின்னு வரும். ஓகேவா, கிளியரா? ஸோ கூலும்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 3 மார்க்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் கூலும் ஃபோர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு கூலும்ஸ் லாவோட கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ the constant value that is 9 into 10 to the power of 9. அந்த k ஓட வேல்யூ சொன்னால that is 9 into 10 to the power of 9. And next thing, so what is the difference between Coulomb's law and Newton's law of gravitation? So இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்க வந்து 10th படிச்சிருப்பீங்க அந்த ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் law of gravitation. ஸோ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மோரோவர் ரெண்டுமே வந்து சிமிலர், சின்ன சின்ன டேர்ம்ஸ் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ கூலும்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் charge q1 and q2, it is directly proportional to product of the two charges. இதே வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ஸ்ல என்ன அப்படின்னா it is directly proportional to the product of the two masses. so இங்க சார்ஜஸ் வரும், இங்க மாசஸ் வரும். so அதே மாதிரி இன்னொரு என்னன்னா it is indirectly proportional to the, that is indirectly னு சொல்லலாம் or inversely proportional to square of the distance between them. இங்கேயும் அதேதான், it is indirectly proportional to the square of the distance between them. And fourth point, the force between the two charges, attractive or repulsive force. So நம்ம கூலும் ஃபோர்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, attractive force ஆவும் இருக்கலாம், repulsive force ஆவும் இருக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம நியூட்டன்ஸ் law of gravitationsல the force between the two masses is always attractive. Okay. And next thing, k ஓட constant value என்னன்னு பாருங்க, இங்க g ஓட constant value. Okay, and then so இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the two charges, அந்த ரெண்டு சார்ஜஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். ஓகேவா, இது மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க 3 மார்க்குக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இல்ல 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, so the two charges are in Lorentz force come into play in addition to the Coulomb force, and always the two masses are rest or in motion. so இதுல எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நீங்க 3 மார்க்ஸ்க்கு இந்த क्वेश्चंस வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் வரைக்கும் ஒரு 2 மார்க் क्वेश्चन பார்த்திருக்கோம், that is quantization of charge, and next வந்து Coulomb's law னா என்னன்னு பார்த்திருக்கோம். next இத பேஸ் பண்ண ஒரு 3 மார்க் क्वेश्चंस, what is the difference between the Coulomb's law and Newton's law of gravitation. ஓகேவா, clear? so next வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டோட உங்களை மீட் பண்றேன். thank you so much.